அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஆசையும் விருப்பமும் இருக்கதாங்க செய்யுது. இது நிறைவேறாத வேண்டுதலாவும் இருக்கு. இப்படிப்பட்ட நடக்கவே நடக்காதுன்னு நாம நினைச்ச காரியம் கூட உடனடியா அதுவும் ஒரே நாள்ல நிறைவேறதுக்கு இந்த ஒரு மந்திர வார்த்தை மட்டும் இருந்தாலே போதும். உங்க விருப்பம் ஆசை எதுவா இருந்தாலும் ஒரே நாள்ல நிறைவேறும். வாங்க அது என்ன வார்த்தைன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனல்ல பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களும் ஈர்ப்பு விதி பயிற்சிகளையும் நாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதே சமயம் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கும் நினைச்ச காரியம் உடனடியா நடக்கிறதுக்குமான பதிவுகளையும் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான பதிவுகளை நிறைய பேர் பார்க்காததுனால, அக்கா வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்விட்ச் வேர்ட் சொல்லுங்க, குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்விட்ச் வேர்ட் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேரு ரீசெண்டா நம்ம சேனல்ல கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. வேலை கிடைக்கிறதுக்கு, வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு, குழந்தைங்க படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம இப்ப நான் சொல்ல போற மந்திர வார்த்தைய கணவன் மனைவி ஒற்றுமைக்கும், தொழில லாபம் கிடைக்கிறதுக்கும், கடன் பிரச்சனை தீர்றதுக்கும், பணவரவு அதிகரிக்கிறதுக்கும், இப்படி எந்த வேண்டுதல் உங்களுக்கு இருந்தாலும் இந்த ஒரே ஒரு மந்திர வார்த்தையை மட்டும் நீங்க பயன்படுத்தினாலே போதும். நிச்சயமா ஒரே நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா பல லட்சம் பேருக்கு ஒரே நாள்ல பலனை கொடுத்த அற்புதமான மந்திர வார்த்தை தான் இது. கணவன் மனைவி ஒற்றுமைன்னு மட்டும் இல்லாம இன்னைக்கு உறவுகளுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யுது. அது அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சி, மாமியார் மருமகள், இப்படி எந்த உறவா இருந்தாலும் சரி, உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்றதுக்கு, இன்னும் சொல்ல போனா ஏதாவது ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க போறீங்க, அதுல வின் பண்ணணும்னா கூட இந்த வார்த்தைய நீங்க சொல்லலாம். அதே மாதிரி நீங்க நினைச்ச காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதுக்காகவும் இந்த வார்த்தைய சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கும், கொடுத்த பணம் திரும்பி வரலைங்கிற கவலையும் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி, இந்த ஒரே ஒரு மந்திர வார்த்தைய பயன்படுத்தி பாருங்க. இப்ப சப்போஸ் உங்களுக்கு 2-3 வேண்டுதல்கள் இருக்குன்னா, முதல்ல முக்கியமா எந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த ஒரு மந்திர வார்த்தைய சொல்லுங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா 2-3 நாள் கேப் விட்டு திரும்பியும் அடுத்த வேண்டுதலுக்காக இதே மந்திர வார்த்தைய நீங்க தாராளமா சொல்லலாம். இந்த மந்திர வார்த்தைய பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் சொல்லலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் சொல்லலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம்ங்க. 10 பைசா கூட நமக்கு செலவே கிடையாது. எந்த ஒரு தாந்திரிக பொருளும் இந்த பரிகாரத்துக்கு தேவை கிடையாது. ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்க சொன்னா மட்டும்தான் நமக்கு பலன் கிடைக்கும். நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதுலயும் ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நம்பிக்கை இல்லாம செய்யும் போது அதற்கான பலன் நிச்சயமா கிடைக்காது. நம்பிக்கை இல்லாதவங்க இந்த வீடியோவும் பார்க்க வேண்டாம், இந்த பரிகாரத்தையும் செய்ய வேண்டாம். சரி, இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் சொல்லலாம், ஆபீஸ்ல இருந்தும் சொல்லலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் சொல்லலாம். அடுத்ததா டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த மந்திர வார்த்தையை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி எந்த நேரத்துல வேணாலும் ஆரம்பிக்கலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்க எந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த டைம்ல இந்த வார்த்தைய சொல்லுங்க.
இப்ப நான் சொல்ல போற மந்திர வார்த்தை ஒரு ஸ்விட்ச் வேர்டு. ஸ்விட்ச் வேர்டுனா என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமா இருக்கும். அந்த வார்த்தைய நாம சொல்ல சொல்ல ஸ்விட்ச் போட்டா எப்படி லைட் எரியுதோ, நம்ம வீட்ல எப்படி ஃபேன் ஓடுதோ, அதே மாதிரி இந்த வார்த்தைய நாம சொல்ல சொல்ல இன்ஸ்டன்டா ஸ்விட்ச் போட்ட மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனாலதான் இந்த உலகம் ஃபுல்லாவே இன்னைக்கு எல்லா தேவைகளுக்கும் ஸ்விட்ச் வேர்ட்ஸ பயன்படுத்துறாங்க. இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்டை 2 விதமா நீங்க பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வேண்டுதலை மனசுல நிலைநிறுத்திக்கோங்க. அதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மனசுக்குள்ள நிலை நிறுத்திக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில நீங்க இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய சொல்லுங்க. குறைஞ்சது 10 நிமிஷம் சொன்னாலே போதுமானது. தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, உங்க வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த வார்த்தைய சொல்லுங்க. எந்த விதமான நாள் கணக்கும் எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 3 முறை சொல்லலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா சொல்லலாம். ஆனா குறைஞ்சது 10 நிமிஷம் சொல்லணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சாண்டிங் மெத்தட். அடுத்ததா 2வது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய ஒரு பேப்பர்ல எழுதி, அதாவது கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர்ல இந்த வார்த்தைய மட்டும் கேபிட்டல் லெட்டர்ல எழுதி நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க மொபைல் போனுக்கு பின்னாடி கூட இந்த வார்த்தையை எழுதின பேப்பரை நீங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொபைல் வால்பேப்பர்ல கூட இந்த வார்த்தையை எழுதி அத ஒரு வால்பேப்பரா நீங்க வச்சுக்கலாம். இப்படி நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல உங்க கண்ணுல படுற மாதிரி இந்த வார்த்தைய நீங்க ஒட்டி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மொபைல் போன்ல கூட வால்பேப்பரா வச்சுக்கோங்க. இது உங்க விருப்பம் தான். இப்போ ஒரு சிலர் கேப்பீங்க, முதல்ல சொல்லி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது சாண்டிங் மெத்தட செய்யறவங்க இந்த 2வது மெத்தட செய்யலாமான்னு சொல்லி கேப்பீங்க. தாராளமா செய்யலாம். இது உங்க விருப்பம் தான். சரி, இப்போ அந்த வார்த்தை என்னன்னு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். நானும் சொல்லி காமிக்கிறேன். ரீச், ரீச், ரீச். இந்த ரீச்ங்கிற வார்த்தை சாதாரணமா டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான். ஆனா இதோட ஃப்ரீக்வன்சி லெவல் ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். எப்படி தேங்க்யூங்கிற வார்த்தைக்கு ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமா இருக்கோ, அதே மாதிரி இந்த ரீச்ங்கிற வார்த்தைக்கும் ஃப்ரீக்வன்சி லெவல் அதிகமாவே இருக்கு. ஏதாவது ஒரு வேண்டுதலை நம்ம மனசுக்குள்ள நிலை நிறுத்திக்கிட்டு ரீச், ரீச், ரீச்ங்கிற இந்த வார்த்தைய நாம திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல நமக்கு எது தேவையோ அது கிடைக்கிறதுக்கான வழி நமக்கு கிடைக்கும். அதுல இருக்கக்கூடிய தடைகள் ஆட்டோமேட்டிக்கா விலக ஆரம்பிக்கும். அந்த வகையில இந்த ஸ்விட்ச் வேர்ட் இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்ட கொடுக்குது. நிறைய பேருக்கு ஒரே நாள்ல பலனை அள்ளி கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்பிக்கையோட உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இப்ப நான் சொன்ன வார்த்தைய நான் சொன்ன 2 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.